Hello viewers, welcome செய்யறேன் Agmal foodக்கு. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோங்க. இது வந்து ரொம்பவும் வந்து டேஸ்டியான ஒரு ரைஸா இருக்கும். நீங்க இப்படி வந்து சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இது வந்து செஞ்சீங்க அப்படினா ரொம்பவும் வந்து பசங்க ஃபேமிலி எல்லாமே வந்து விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படினா நான் வந்து இதுல மஷ்ரூம் பிரியாணியும் போட்டுருக்கேன். ரொம்பவே வந்து நிறைய வியூவருங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நன்றி. என்னது சேனல்ல அதிகமான ஃப்ரைட் ரைஸ் வீடியோங்க இருக்கு. தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் பாத்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு 200 கிராம் இருக்கும். மஷ்ரூத்துக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் சின்னதில்லை, ரொம்பவும் பெருசு இல்லை. பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மஷ்ரூம் இருந்துச்சு அப்படின்னா இதுல 4ஆ வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா 2ஆ கட் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வந்து இதுக்கு கரைச்சிக்கலாம், எந்த கட்டியும் இல்லாத. இதில் நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் வந்து போடுறேன் வீடியோக்கோசரம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த மஷ்ரூமில் இப்போ இந்த கிரேவிக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணது பாருங்கள், அதிகமாகவும் வந்து நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அதில் பிடிக்காது. அதுக்கோசரம் கம்மியாகவே வந்து தண்ணி போடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு அப்படியே சோக் பண்ண விட்டுடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே வந்து இப்போ காஞ்சிடுச்சு. பார்த்து வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பொரித்து நம்ம சாதத்தோடு சேர்க்கக்குள்ள நல்ல அந்த கறி சுவையில் இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கமும் கோல்டன் கலராக வந்ததும் நம்ம வந்து இதுக்கு எடுத்துடலாம். இந்த சேனலுக்கு மேலே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். வாழைக்காய் பொரியல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிங்க்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த பேட்டரி எதுவுமே வந்து இந்த எண்ணெயில் வந்து உளுரில் நல்லாவே வந்து இதில் ஒட்டி இருக்குது. நான் சொன்ன ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் அளவே வந்து சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பூண்டுக்கு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நல்லா போடக்குள்ளே ஃப்ரைட் ரைஸில் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3/4 வெங்காயம் இருக்கும், எடுத்து இதுக்கு நல்ல நீட் வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஸ்ப்ரிங் அனியன். இதனுடைய க்ரீன் பார்ட்டில் நம்ம கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளையினுடைய பாட்டு. இதில் வந்து நான் பெல் பெப்பர் வந்து 2 கலரில் எடுத்துக்கிட்டேன், ரெட்டு க்ரீனு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே வந்து ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஃபஸ்ட்டில் வந்து போட்டுடலாம். அப்போ வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக், அதுவும் வந்து தேவையான அளவுக்கு போடுங்க. இதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பாருங்கள் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ
மூடி எதுவுமே வந்து போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த குடமிளகாவுக்கும் போட்டுடலாம். கடைசியாக வந்து நம்ம குடமிளகா போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்லேயே போட்டால் குழஞ்சிடும். இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வேக வச்சு எடுத்துங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். இது ஃப்ரோசனாக இருந்தால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வேக வச்சு தான் நம்ம வந்து போட்டாகணும். கொஞ்சம் சாப்டு கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் அனியன் க்ரீன் பார்ட். ஸ்ப்ரிங் அனியன் வந்து நீங்கள் போடணுன்ட்டு இல்லை, இருந்துச்சுன்னா போடுங்க. இது வந்து சோயா சோஸு. இது வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து 1 டீஸ்பூன் வினிகர். இது ரெண்டுமே வந்து இதில் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த வெஜிடபிளுக்கு. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது, பார்த்து போடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த மஷ்ரூம்க்கு வந்து சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போடக்கலாம். இப்போ இது ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுருக்குறோம். உதிரியாக வந்து நான் ரைஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரைஸ் வந்து நல்லா வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 2 கரண்டி வச்சு செய்யக்குள்ள ரைஸ் வந்து உடையாது. மறுபடியும் வந்து நான் கொஞ்சமாக வந்து இதில் ஸ்ப்ரிங் அனியன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து இதில் சாப்டு கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் வந்து நான் போட்டது எல்லாமே போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்து சேர்த்துங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த கேரட்டு, கேபேஜு இது எல்லாமே போடக்குள்ளேயும் நல்லாயிருக்கும். இந்த சேனலில் வந்து கேபேஜ் ரைஸ் கூட வந்து இருக்குது, தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேருங்க. என்ஜாய் ஃபுட்.